அளந்து வச்சு பேசணும். நல்லா வாழு. சரிங்க. பெரியார கண்டா மரியாதை கொடுக்கணும். அம்மா வணக்கம் ஜனகமா கும்பிடுறோம். இது சாமி கொண்ட கையால ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஓஹோ, இது உதவாத கையே. இடது கையில ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். சிஷ்யா, நான் வலது கரத்தால உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேனா நீங்க பத்தி எரிஞ்சிருவேன். ஏன் தெரியுமா? என் வலது கரத்துல அக்கினி ரேகை ஓடுதுடா. நெருப்பு நெருப்பு பீடி பத்தக்கு நெருப்பு கொடுக்கிறேன். என் கையை தொட்டு பாரு நெருப்பு. சரி இருக்கட்டும். நான் பெரியவர் வந்திருக்கிறேன். என்ன பாராமலும் நீ தகாத வார்த்தை என்ன கேக்குற பாரு. இப்படி கேட்டது உண்டானா சாபம் கொடுத்து விடுவேன். உனக்கு சாபம் கொடுத்துருவேன். உனக்கும் கொடுத்துருவேன். நீ சாபம் கொடுத்தினா நான் சாப்பிட்டு விடுவேன். அதுக்குமே பேசுறான். ஒரு பட்ட கலவையாகும், உன் ஒரு கடாய் கலவையாக ஆக்கி விடு. என்ன பண்ணுவா? போட்டு அவசரப்படாதீங்க. அவசரம் இல்ல. அவனை பொட்ட கழியாவும் என்ன கடா கழியாவாக்கு அவன் இட்டு போனா ஓடிச்சு போட்டுறான். அந்த வார்த்தை மாத்து. நீ இப்படி பேசிட்டே இருந்தான்னு வச்சுக்கா என்ன பண்ணுவேன்? அப்படி கிடையாது. இவனை பொட்ட நாயாகவும் உன்னை கடா நாயாகவும் என்ன பண்ணுவேன்? ஐயா ஐயா, அவனை பொட்ட நாயாக்கி என்ன கடா நாயா? நான் தேவரசு வந்திருக்கிறேன். நான் பெரியவர் வந்ததை மதியாமல் படைக்கு வீண் வார்த்தை அதிகமா பேசுகிறானே.
முதலாவதாய் என்ன மதியாமல் படைக்கு மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எப்படி சாப்பிட்டு கொடுப்பேன்? எப்படி வாயை பேசாத அளவுக்கு ஊமை ஆகிக்கிறோம் மகனே. உண்டுதான் நீ ஊமை ஆகிடியா? எங்க ஆகி பாரு. ஆகிறியா? ஓம் ஓம் நமோ நாராயண ஓம் ரீம் ஓம் ஊமையப்போ கடவுளே. ஏபா பாபா பாபா படிட்டு ஊமை ஆகிட்டானா? பா பாட்டு நல்லா பாட்டு தான் உனக்கு பா தெரியும். பா பாட்டு அப்படின்னா ஊமை பாட்டு பாட்டு ஒன்று பாடு. பா டேய் ரெண்டு பாப்பாவா? ஊமைய விட்டா ஊனையே எடுத்துருவா. எனக்கு இல்ல அதுக்கெல்லாம் லைசன்ஸ் போட்டாச்சு. లేదు அதெல்லாம் இல்ல. ஒரு ஊமைய விட்டா ஊரையே கெடுத்துருவா. வாய் பேசுற மாதிரி பண்றா இல்ல ஐயப்பா. ஓம் நமோ நாராயண நம ஓம் சிவாய ஓம் அப்போ. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஊமையாவே இருந்துக்கலாம். ஏண்டா பாப்பா பாப்பா வீடுதான். பாப்பா வேணா சாபம் கொடுக்கறது நீயோட மறந்துரு. சரிதான். ஆமா. டேய் பின்பத்தை பார்க்கட்டும். வேண்டாம். இருந்தாம் சபையை பார்த்தாயா? லட்சுமி ராஜ்யபர்தி சபை சியா தேவர்கள் கூடினால் தேவச்சபை, தேவசபை, ராஜாதி ராஜ ராஜர்கள் கூடினால் ராஜசபை. ராஜசபை சபையாகப்பட்டது எப்படி கூடியிருக்கிறது? எப்படி? தில்லையிலே கூடினது கனக சபை. அந்த கனக சபைக்கு ஒப்பாக அமர்ந்துள்ள சபா சபை. இந்த சபை அண்ணே சரி. இச்சபையில யார் அமர்ந்திருக்காரு? யார்? கண்ணோக்கம் இடவல்லம் கடவல் காட்பாரில் அகந்தியார் திருவாய் வளர்த்துள்ள வண்ணம். எப்படி? ஆமா கண்ணோக்கம் இடவல்லம் கடவல் காட்பார் என்று அகத்தியார் திருவாய் வளர்த்துள்ள வண்ணம். இங்க எதிர்மலுக்கு சொந்தமானவர் எவரோ சபையில் இருக்கிறார்களே, இருபக்கம் பிறப்பக்கம் எட்டாதவர் எவரோ, மரமானவர் எவரோ, செடியானவரோ, கொடியானவர் எவரோ. கண்ணே நன்னூறு என்று சொல்லும்படியாக 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 51 அச்சரம், 64 கலைஞானம், 98 தத்துவம், 108 கீதை, சகல கலியம் கற்றுணர்ந்த கனதானங்கள் எவரோ சபையில் தெரியாது. என்ன பண்றாங்க? ஆமா அப்படி சகலகளையும் கற்றுணர்ந்த கனதானங்கள் எவரோ தெரியாது. அப்பேர் பெற்ற அப்பனது ஒப்பற்ற திருவட்டிய மலருக்கு அடியேன் சிறியேன் கோடான கோடி வணக்கம். எப்படி அமர்ந்திருக்கிறார்கள்? சபையில் யார் இருக்கிறார்கள்? குரு பெரியவர்களும். இவங்களால எப்படி இருக்காங்க? குரு பெரியவர்களும் தாய் தந்தமார்களும் மற்றுமல்ல சகோதர சகோதரிகளும் அமர்ந்திருக்கிறார்களே. ஏன் அமர்ந்திருக்கிறாங்க? காசு வாங்கி போறதுக்கா? இல்ல நீ ஆட்டு பாத்து அவங்க வாங்கி எப்படி அமர்ந்திருக்கிறார்? கண்ணே திரண்ட மேலவர் சிறியவர் நாம் இங்க சாடினோ. 2 வலிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினார். அந்த 2 கல்லையும் பொன்னுரும் ஆக்கிய இல்பவர் மரண்ட தன்மையும் மாற்றுவாராயினும் வளர்க்க. என்ன புரிஞ்சு? குரு பெரியவர்களும் தாய் தந்தமார்களும் மட்டுமல்ல சகோதர சகோதரிகளும் வருங்காலம் வருத்தப்படாத வாலிபீல சிங்கங்களும் அமர்ந்திருக்கிறார். இவங்களுக்கு பேர் என்ன? திரண்ட மேலவர். கண்ணே திரண்ட மேலவர் என்றார். நீங்க அமர்ந்திருக்கிறார்களே, எப்படி அமர்ந்திருக்கிறார்கள்? தேவர்களே காணாத பாதம். இப்போ இங்க சாமி வர வைக்கணும். எப்படி? தேவர்கள் காணாத பாதம், தசரதர் கண்டு கலைக்கும் பாதம், மாமலர் பாடும் பாதம், பக்தர்கள் கேடும் பாதம், துஷ்ட
சிற்றூர்கோ கிட்டா பாதம் சொல்வதை அகட்டும் பாதம் ஏழை நான் உங்கள் பாதம் எண்ணி போற்றினேன் போற்றினேன். எப்படி இருந்தது? நான் திரண்ட மேலவர் என்று சொன்னேன். மாமேதைகள் அமர்ந்தார்கள். கள்ளி கற்ற கனதான்வான்கள் அமர்ந்தார்களே, இவங்களுக்கு பேரோ திரண்ட மேலவர். ஆமா அம்முங்கப்பா நாம விளையாடுறோமா? ஆமா. நம்ம யாரு? சிறிய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் மேதை, நம்ம மேதை போல் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆமா ஆமா கண்ணே, இரண்ட வழிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினேன். இதற்கு விளக்கம் என்ன? என்னங்க? யுகம் என்பது 4. எப்படி? கிரேதாயுகம், யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம். சொல்லப்படுகிற 4 யுகத்துல அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே சாட்சாது எம்பெருமான் நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் சரிங்க. முதலாகவே அக்குரம் பிடித்த இருணையன் இருணையாக்குவதை சம்காரம் செய்தாராம். செய்வதற்கு கண்ணே, அப்படி இருணையன் சம்காரம் செய்து அந்த கிரேதாயகம் முடிந்து கிரேதாயகத்துல அந்த நாராயணமூர்த்தி எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தா? அயோத்தி மாநகரை ஆளும்படியாரு தசரதர் சக்கரவர்த்திக்கு மைந்தராக பிறந்தருளினாரா? மைந்தராக ராமனாக பிறந்தார். கண்ணே, அந்த ராமனுக்கு தந்தையாக இருக்கும்படியாரு தசரதர் சக்கரவர்த்திக்கு 10 ரதம் உள்ளது. 10 ரதம். அந்த 10 ரதமும் தங்கத்தால செய்யப்பட்ட ரதம். தங்கத்தாலே செய்யப்பட்ட ரதம். அந்த சக்கரம் இருக்கிறது பொன்னால செய்யப்பட்ட சக்கரம். பொன்னாலே செய்யப்பட்ட சக்கரம். அந்த தசரதர் சக்கரவர்த்தி அந்த ரதத்தில் ஏறி ஏறி தினதோறுமாக நகர் ஒருவால வருவாராம். நகர்வனம் வருவது வழக்கம். கண்ணே, அப்படி நகர் ஒருவால வருகின்ற போது எந்த வழியாக போவான்? எப்படி தெருமாக தான் போவோம். இந்த இருண்டு போற தார் ரோடு இருக்குது. ஆமா. இந்த இருண்டு போற கருங்கல் இருக்குது. இந்த இருண்ட கல் மீது அந்த தங்க சக்கரம் தினதோறும் உராய்ந்து 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 போகுமா? உராய்ந்து உராய்ந்து போகுமா? அப்படி உராய்ந்து போகின்ற நேரத்துல இந்த இருண்டு போற கல் இருக்குது. இந்த இரண்டு கல்லும் தங்கமாக மாறிவிட்டது. தங்க நிறமாக மாறியதான். அப்படி இச்சதில வந்திருக்கிறார்களே சரிதான். யாரு? என் மாதா, என் பிதா, என் குரு, ஆலயத்தில் ஒரு தெய்வம், 4 வண்ணத்தார்களும் எப்படி வந்திருக்கிறாங்க? எப்படி? தங்கத்துக்கு சரிசமமாக வந்திருக்கிறார்கள். தங்க ரதத்துக்கு சமமாக வந்திருக்கிறார். கண்ணே, நாம விளையாடுறோம் வந்து எப்படி மனம் வைத்து விளையாடுறோம்? எப்படி? தெருவில் இருக்கும்படியானே ஒரு இருண்டு போன கல்லுக்கு சமமாக விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய இரவு வெடிவது வரைக்கும் இந்த தங்கம் மனசு விட்டு நம்ம பேசி பேசி பழகி 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 வெடிவதற்குள்ள எங்க இருண்டு போற மனமும் தங்கமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கண்ணே, அதான் இருந்த கல்லையும் பெண்ணுரும் ஆக்கிய இயல்பவன். பேசுகள் தோறும் வாசிகள் வேற இருக்கலாம். ஆமா. எப்படி? ஆட்டத்தில் பிள்ளை செய்யாத உண்டு. பாட்டிலே பிள்ளை இருக்கலாம், பேச்சிலே பிள்ளை இருக்கலாம், எத்தனை இசையிலே பிள்ளை இருக்கலாம். எப்பிள்ளை இருந்த போதிலும் நான் மறந்த தன்மையும் மாற்றுவார் ஆயுளும் வளர்க்க. கண்ணே, நான் வந்தனும் பலவாரா சொல்லி எப்படி? நான் வந்தனும் பலவாரா சொல்லி நான் வந்தேன் சபைய நாடி. நான் யார்? என் பேருலக்கம் என்ன?